வெல்கம் டு கேகே ஃபேக்ஸ் தமிழ். நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியலில் அழகு 13 இருக்கக்கூடிய உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த படத்திற்கான மதிப்பீட்டு வினாவடிகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கம் 194 மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஒன்று அட்டையில் இடப்பெயர்ச்சி டேஸ் மூலம் நடைபெறுகிறது. இதில் தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல். அடுத்து ரெண்டாவது அட்டையில் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இதில் மெட்டாய்மியர்கள் அல்லது என்னென்னா சோமைட்டுகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து மூன்றாவது அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் என்பது உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி. இது நரம்பு மண்டலம். அடுத்து நாலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது. இது தொண்டை. 5 அட்டையின் உடல் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை 33. பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள் வெப்ப ரத்த. அடுத்து ரோமன் லெட்டர் 2 கோடிட்டிடங்களின் நிற்பகம். டேஸ் கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது. இது கடைசி 7 அல்லது 27 முதல் 33 வரை உள்ள கண்டத்தின் அப்படிங்கிறத எழுதிக்கும். கடைசி 7 அல்லது 27 முதல் 33 வரை. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கின் வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் உருவானால் அது டேஸ் பல்லமைப்பு எனப்படும். இருமுறை தோன்றும். அடுத்து மூன்றாவது அட்டையின் முன் முனையில் உள்ள காது போன்ற அமைப்பு டேஸ் எனப்படும். முன் ஒட்டு நெஞ்சி அல்லது வாய் ஒட்டு நெஞ்சி அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 195வது பக்கத்தில் மேலே வந்துருங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4வது கேள்வி கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு பார்த்தீங்கன்னா ரத்த உறிஞ்சிகள். அடுத்து 5வது டாஸ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை ரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது சிறுநீரகம். 6 முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை 37 இணைகள். 3வது கொஸ்டின், 3வது ரோமன் லெட்டர் சரியா தவறா என கண்டறிய தவறான குற்றை சரியானதாக மாற்றுக. முதல் இது பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைவதை தடுத்தல். ஹிபாரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகிறது. இது தவறு. ஹிருடின் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஹிபாரின் அப்படிங்கிறத அடிச்சு ஹிருடின் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ரெண்டாவது விந்து நாளம் அண்டம் வெளி செலுத்தப்படுவதில் பங்காற்றுகிறது. இது தவறு. அண்டம்ங்கிறத மட்டும் அழிச்சுக்கோங்க. விந்து நாளம் வெளி செலுத்தப்படுவது பங்காற்றுகிறது, அவ்வளோதான். மூன்றாவது முயலின் முன் கடவாய் பற்களுக்கும் பின் கடவாய் பற்களுக்கும் இடையேயான வெளிப்பகுதி டயாஸ்கீமா எனப்படும். இதில் தவறுன்னு போட்டுக்கோங்க. இதில் என்னென்னா இந்த டயாஸ்கீமாங்கிறது இந்த இடத்துல கரெக்டாக அப்படியே தான் இருக்கணும். இங்கே என்னதுன்னா முயலின் முன் கடவாய்க்கு பதிலாக முயலின் வெட்டு பற்களுக்கும் முன் கடவாய் பற்களுக்கும் இடையேயான வெளிப்பகுதி டயாஸ்கீமா எனப்படும். இதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா 4வது முயலின் பெருமூளை ஆரக்கோளங்கள் என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது. இதில் என்னென்ன ஆன்சர்னா கார்பஸ் காலோஷம். இந்த கார்போரா குவாட்ரி ஜெமினா அப்படிங்கிறத அழிச்சு கார்பஸ் காலோஷம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இந்த இடத்துல தவறுன்னு எழுதிக்கோங்க. ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக அப்படிங்கிறத பாருங்கள். அதில் என்ன கொடுக்குறாங்க, களம் 1 களம் 2 மற்றும் 3 சரியாக பொருத்தி விடையை தனியே எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உறுப்புகள் சூழ்ந்த சவ்வு அமைவிடம். மூளைங்கிறதுக்கு இங்கே மூளை உரைகள். இதில் என்ன வரும்னா மண்டையோடு குழி. இதில் சிறுநீரகம். அதில் கேஸ்யூல். அதில் அதே மாதிரி இங்கே வயிற்றறை. இங்கே இதயம். அதே மாதிரி பெரிகார்டியம். இங்கே மீடியாஸ்டினம். அடுத்து நுரையீரல்னா ஃப்ளூரா. அடுத்து மார்பறையில். இங்கே 4 2 1 3. இங்கே 2 3 4 1 அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்து ரோமன் லெட்டர் 5 ஓரிரு வாக்கியங்கள் விடையளி. முதல் கொஸ்டின் ஹிர்டினேரியா கிரானுலோசாவின் பொது பெயரை எழுதுக. இதுக்கு இந்திய கால்நடை அட்டை. அடுத்து ரெண்டாவது அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது, தோல் மூலம் சுவாசிக்கிறது. அடுத்து மூன்றாவது முயலின் பல்வாய்ப்பாட்டினை எழுதுக. இதற்கான விடை 191வது பக்கத்தில் இருக்குது. 191வது பக்கம் எடுத்துக்கோங்க. 191 பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முயலின் பல்லமைப்பு. அதில் 2வது பேரோவில் கீழேருந்து 2வது வாய்ப்பாடு. இங்கேருந்து பாருங்கள் முயலின் பல் வாய்ப்பாடு 1 2/1, சி 0/0, PM 3/2, M 3/3. இது பின்வருமாறு எழுதப்படும். அதாவது 20 33/10 23 முயலுக்கு கோரைப்பற்கள் கிடையாது. இங்கே இப்போ என்ன எழுதுறீங்கன்னா முயலின் பல்வாய்ப்பாடு என்னன்னா 20 33 10 23 அப்படின்னு எழுதிட்டு முயலுக்கு கோரைப்பற்கள் கிடையாது அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின் அட்டையின் உடலில் எத்தனை இணைவிந்தயங்கள் உள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா 11 இணைவிந்தயங்கள். அடுத்த 5 முயலில் டயாஸ்கீமா எவ்வாறு உருவாகின்றன. இதற்கான விடை 191வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதே 191வது பக்கம் எடுத்துக்கணும். 191 பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள். இந்த படத்துக்கு மேலே
அதில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் முயலின் வெட்டு பற்களுக்கும் முன் கடவாய் பற்களுக்கும் இடையான இடைவெளி பகுதி டயாஸ்கீமா அல்லது பல் இடைவெளி என அழைக்கப்படுகிறது. இந்த சரியா தவறால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை இங்கே பார்த்துக்கோங்க, இது சரியாக தான் இருக்காங்கிறத. முயலின் வெட்டு பற்களுக்கும் முன் கடவாய் பற்களுக்கும் இடையான இடைப்பகுதியும் டயாஸ்கீமா அல்லது பல் இடைவெளி என அழைக்கப்படுகிறது. நம்ம கரெக்டாக தான் குறிச்சிருக்கோமாங்கிறத நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின் பார்க்கமா, இங்கே இருக்குது 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் என்னன்னா, இரு சுவாச கிளைகளுடனும் இணைந்துள்ள உறுப்பு எவைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நுரையீரல்கள். 7வது அட்டையின் எந்த உறுப்பு உறிஞ்சு கருவியாக செயல்படுகிறது? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா 189வது பக்கத்தில் இருக்குது. 189வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 13.1.12 அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதில் அட்டையின் ஒட்டுண்ணி தவங்க அதில் மொதல் பாயிண்ட்டை பாருங்கள். இங்கே என்ன எழுதணும்னா தசையால் அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க. தசையால் தொண்டை மூலம் இரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது. இங்கே என்ன எழுதுனா தொண்டை மூலம் இரத்தத்தை உறிஞ்சப்படுகிறது, அதாவது தசையால் தொண்டை மூலம் இரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது. இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8வது கொஸ்டின். அது என்னென்னா சிஎன்எஸ்ஸின் விரிவாக்கம் என்ன? இதில் வந்து இங்கிலீஷில் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு எழுதணும். இதே தமிழ்னா முயலின் மைய நரம்பு மண்டலம் ஆகும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க முயலின் நரம்பு மண்டலம்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிஎன்எஸ் முயலின் நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலம். அதில் வந்து சிஎன்எஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இது. ஆனால் இங்கிலீஷ் நம்ம எழுத வேண்டிய கிடையாது, தமிழில் தான் எழுதணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9வது கேள்வி. முயலின் பல்லமைப்பு ஏன் ஹெட்டிரோடன் வேறுபட்ட பல்லமைப்பை எனப்படுகிறது? இதற்கான விடை வந்து இங்கே எழுதியிருக்கு, அதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. இதே பக்கத்தில் கடைசிக்கு வாங்க, இங்கே கீழே இருக்க பாருங்கள், நான் எழுதியிருக்கேன், அதை அப்படியே பாருங்கள். முயலின் பற்கள் 4 வகைகளாக காணப்படுவதால் அவை ஹெட்டிரோடான்ட் பல்லமைப்பு எனப்படுகிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 9வது கேள்விக்கான ஆன்சர். நல்லா காட்டுறேன். என்னென்னா முயலின் பற்கள் 4 வகைகளாக காணப்படுவதால் அவை ஹெட்டிரோடான்ட் பல்லமைப்பு எனப்படுகிறது. இதுதான் 9வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம். இங்கே வந்து 10வது கேள்வி பார்த்திங்கன்னா அட்டை ஓம்பியரின் உடம்பிலிருந்து எவ்வாறு ரத்தத்தை உறிஞ்சுகிறது? இது வந்து பார்த்திங்கன்னா 186 187லையும் கொடுத்துருக்காங்க. 186 187 எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 186. 186 வந்து 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உணவு ஊட்டமும் சீரணம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருந்த 5வது லைனு வாய்க்கு வெளிப்புறமாக துருத்தி கொண்டுள்ள தாடைகளின் மூலம் விருந்தோம்பியின் தோலில் 3 ஆர அல்லது ஓய் வடிவ காயத்தை ஏற்படுத்துகிறது. பின்னர் அதுக்கப்புறமா 187க்கு வாங்க. 187 மேலே வந்தீங்கன்னா அதில் வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், தசையாலான தொண்டை மூலம் ரத்தத்தை உறிஞ்சுகிறது. உமிழ்நீர் இதன் மூலம் கொட்டப்படுகிறது. இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இதில் இங்கேருந்து ஆரம்பிங்க, இந்த வாய்க்கு இதில் வந்து வாய்க்குன்னு ஆரம்பித்து இங்கே வந்து இது வரைக்கும் முடிச்சுக்கோங்க, கொட்டப்படுகிறது வரைக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து வந்து ரோமன் லெட்டர் 6 குறுகிய விடையளி. முதல் கேள்வி முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன்? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா 192வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா 192வது பக்கம் எடுத்துக்கோங்க. இது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள். அதாவது மூச்சு குழாயின் வழியே காற்று எளிதாக சென்று வரும் வகையில் அதன் சுவர்கள் குருத்தெலும்பு வளையங்களால் தடுக்கப்பட்டுள்ளன. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கேள்வி பார்த்திங்கன்னா அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக. இதற்கான அப்படியே 186வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் 186வது பக்கம் எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா 186 எங்கே கொடுத்துருக்காங்கன்னா உணவும் ஊட்டமும் சீரணம். அங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் கணக்கில் மேலே இருந்தோம்னா அட்டை கால்நடைகள் மற்றும் பிற வீட்டு விலங்குகளின் இரத்தத்தை உணவாக பெறுகிறது. உணவூட்டத்தின் போது அட்டை அதன் பின் ஒட்டுறிஞ்சி மூலம் விருந்தோம்பியின் உடல் உறுதியாக ஒட்டிக்கொள்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். பக்கமே 186 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் இங்கே வந்து ரோமன் லெட்டர் 7 விரிவாக விடையளி. முதல் கேள்வி அட்டையின் இதய அமைப்புக்கு ஏற்ப அதன் சுற்றோட்ட மண்டலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை 187லையும் 188லையும் இருக்குது.
187 பார்த்தீங்கன்னா 13.1.8 சுற்றோட்ட மண்டலம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சுற்றோட்ட மண்டலத்தில் இங்கேருந்து குறிச்சிக்கோங்க. அதாவது இரத்த உடற்குழி மண்டலம் மூலம் அட்டையில் சுற்றோட்டம் நடைபெறும். உண்மையான இரத்த குழாய்கள் இல்லை. இரத்த குழாய்களுக்கு பதிலாக ரத்தம் போன்ற திரவத்தால் நிரப்பப்பட்ட அங்கேருந்து ஆரம்பிச்சு 187வது பக்கத்தினுடைய இந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு 188வது பக்கம் வாங்க. 188வது பக்கத்தினுடைய இங்கே வரையும் குறிச்சிக்கோங்க. அதாவது 26வது கண்டத்தில் ஒன்றாக இணைகின்றன. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையில் ஒன்றுக்கான ஆன்சர். பக்கம் 187லையும் 188லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியினை படிநிலைகளை எழுதுக. இதற்கான அப்படியே 186வது பக்கத்தில் இருக்குது. நம்ம எடுத்த பக்கத்துக்கு முன்னாடி பக்கம் ஒரு பக்கம் 186 வந்து பார்த்திங்கன்னா உடற் சுவர் 13.1.4 கீழே 13.1.5 அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி. அதில் அட்டை தளத்தில் 1 வளைதல் அல்லது ஊர்தல் முறையிலும் நீரில் 2 நீந்துதல் முறையிலும் இடப்பெயர்ச்சி செய்கிறது. அதை வளைதல் அல்லது ஊர்தல் இயக்கம் அதில் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அடுத்தது நீந்துதலில் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இங்கே 13.1.5 இடப்பெயர்ச்சி அட்டையில் ஆரம்பிச்சும் இங்கே மேற்கொள்கிறது வரைக்கும் 2வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த 3வது கேள்வி முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக. இதற்கான 193வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கம் 193ல் இப்போ 13.2.8 சிறுநீரக இனப்பெருக்க மண்டலம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலம் ஓர்ணை விந்தகங்கள் மற்றும் அவற்றோடு தொடர்புடைய நாளங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. விந்தகங்கள் விந்துதல்கள் உற்பத்தி செய்கின்றன அப்படிங்கிறத இது ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இந்த பக்கத்துடைய இது ஃபுல்லாக குறிச்சிட்டு அதுக்கப்புறமா அதே 193ல் இந்த சைடு வாங்க. இங்கே என்ன பண்ணால் மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ற சுருண்ட சூழல்கள் அது ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. அடுத்து இந்த படத்தை வரைஞ்சிக்கிறணும். இந்த இது தேவை கிடையாது. அதுக்கு கீழே இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அதாவது இனப்பெருக்கத்தில் பங்கேறும் 3 துணை சுரப்பிகள் உள்ளன. அவை முறையே புரோட்டேட் சுரப்பி, அடுத்து கவுப்பர் சுரப்பி மற்றும் கழிவிட சுரப்பிகள் ஆகும். இந்த இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையிலே 3க்கான ஆன்சர். அதாவது இங்கே இந்த பக்கத்துடைய கீழே ஆண் இனப்பெருக்க மண்டலம் இங்கே ஆரம்பிச்சு இந்த படத்துக்கு கீழே வந்து இங்கே சுரப்பிகள் ஆகும். இது வரைக்கும் விரிவான விடையிலே 3க்கான ஆன்சர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே இதோட இந்த படத்துக்கான விடைகள் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் KK Fox தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பார்க்கலாம். தேங்க்யூ.